இந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுதே முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போதே நீங்கள் மனதார நினைக்க வேண்டியது குலதெய்வத்தை, அடுத்தாப்புல விநாயகப் பெருமானை. இங்கே வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மூவர் சமாதியில் போய் வழிபாடு செய்யணும். முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் போக வேண்டிய இடம் எது? மூவர் சமாதி. ஆனால் பழமையான காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, முதல்ல நாழி கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடலில் நீராடுவாங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கு. மௌனசாமி, காசி சாமி, ஆறுமுகசாமி, இந்த 3 பேரையும் மனதார என்ன செய்யணும்? தியானிக்கணும். அப்பந்தான் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முருகன் முன்னாடி ஆள் உயர ரோஜா மாலை வாங்கிட்டு போனால் கூட, என்னப்பா மூவர் சமாதிக்கு போகாமல் இங்கே வந்திருக்க அப்படின்னு மௌனமாக முருகன் உங்களிடம் பேசுவார். ஆக மூவர் சமாதியை வழிபாடு செய்யணும். அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை திருச்செந்தூர், எல்லா நாளும் திருச்செந்தூருக்கு வர்றவங்க அவரை பார்க்காம முருகனை பார்க்கப்படாது. குறிப்பாக வியாழக்கிழமை வரக்கூடியவர்கள் ஒரு 5 ஊதுபத்தி, ஒரு 2 பன்னீர் ரோஜா, ஒரு 3 பழம், நல்ல ஒரு சிட்டி மண்சிட்டிக விளக்கு, அதில் சுத்தமான நெய்யில் தீபம், இதைத்தான் அந்த சமாதி எதிர்பார்க்கிறது. இந்த வழிபாடு நீங்கள் எது வேண்டுமானாலும், நோய் நீங்கணும்னாலும் இதே வழிபாடு தான், திருமண தடை நீங்கணும்னாலும் இதே வழிபாடு தான், புத்திர பாக்கியம் வேண்டும் என்று சொன்னாலும் இதே வழிபாடு தான், பில்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் விலகணும்னாலும் இதே வழிபாடு தான் அந்த சமாதியில். அந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு அந்த 3 பழத்தில் ஒரு பழத்தை மட்டும் எடுத்துட்டு போய் வீட்டில் உள்ள அத்தனை நபர்களும் ஆளுக்கு கொஞ்சமாக என்ன செஞ்சிடணும்? சாப்பிடணும். இந்த மூவர் சமாதிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய முருகன், அந்த முருகனை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்வதற்குரிய அடிப்படை அம்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த ஆகர்ஷணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மூவர் சமாதியில் இருக்கு. அதனால இனிமேலாவது எவ்வளவு அவசரப்பட்டாலும் அவரை பார்க்காம நீங்க கோயிலுக்குள்ள வந்துட வேண்டாம்.